எப்போ பார்த்தாலும் அதவே பார்த்துட்டு இருப்பேன். எழுந்து போய் படிக்கலானே இல்லையே உனக்கு? எம்மோ அம்மா துரும்பா இழைச்சிட்டுக்கிற நீ. நான் போது எப்படி அமிச்சோம், இப்போ எப்படி வந்துக்கிற பாரு. ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செஞ்சு உங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க? அந்த தாய் கிழவி எப்போ பார்த்தாலும் பொத்துந்தாங்கிறாங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? என்னால் செய்ய முடியாது, நீயும் படுத்துக்குது. நீ ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செய்கிற? செய்யலாம் என்ன சும்மா விட்டுருவாங்க? வாமா நீ தான் சொல்கிற. அப்படி மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க? அவளை கூப்பிடு. சொல்லுங்க அத்தை. என்ன அத்தை? நம்பி தானே மாப்பிள்ளை நான் என் பொண்ணை கட்டி வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க பாருங்க. போகும்போது எப்படி இருந்தா இப்போ எப்படி ஆயிட்டுக்கிறா பாருங்க. இருக்கிறதுக்கு பிடிக்கல, இங்கே வந்து 2 பேர் இருந்துருங்க. அன்னைக்கு எதுனா சொல்லுவாங்கம்மா, வேணாம்மா சொல்றது. அவ கிடக்குறா ஒரு மூலையில. டிவி பார்த்தது போது எழுந்து போய் படிப்போ. கொஞ்ச நேரம் பார்க்கறனே அண்ணி. ஏம்மா அவனை அடிக்கிறீங்க? அப்படின்னுக்கிற பின்ன எழுந்து போய் படிடானே. டிவியை பார்த்துன்னுக்குறான் இப்பதான். இதம்மா பார்த்த போமா. நடிக்கிற வேலையெல்லாம் காட்டுன்னு இருக்காது, போய் ஒழுங்கா படி. மட்டும் எப்பனா நாடகம் பார்த்துனே இருக்கிற, நான் மட்டும் டிவி பார்த்தா என்ன அடிக்கிற போமா. வார்த்தை சொல்றேன், நீ எப்போ பார்த்தாலும் அடிக்கிற திட்டுறோன்னு டிவி பார்த்தா கூட சொல்றேன் இரு. அது வேலை சொல்ல வெளில. அப்பா வாணி என்கிட்ட தானே வரணும். வாணி டேய் போடா, இல்லைன்னா திருப்பி அடி வாங்குவே. போறேன் நான், இங்கே நீ இருந்துக்கோ. என்ன ரம்யா, மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துக்கிறாங்கன்னு எதனா கவனிக்கிறியா நீ? நான் உக்காருங்க, நான் லத்தா உக்காரு, நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு வரேன். நான் சொன்ன பின்னாடி நீ கேட்கறது? அதுதான் நான் சொன்ன பின்னாடி நீ கேட்கறது? அதான் உள்ள இருந்து வந்தேன். ஓஹோ, குரல ஒசுத்தி பேசுற? இல்லை ஒன்றும் வேணாம் நீ. நான் கொஞ்சம் எத்தனை வர சாப்பிடுவேன். அதட்டுற வேலையெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட நீ வச்சுக்காத. நேரமா நிற்பீங்க உக்காருங்கம்மா. நேரம் தான் நீங்கள் நிற்பீங்க உக்காருங்க. பெட்டியெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு வந்துடுங்க, இங்கே இருப்பீங்க. என்ன சொல்கிறாங்க இந்த அத்தை? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? சொல்கிற வேலை செய்யாது என்ன மாசம் நின்றுக்கிற? போய் செய்ய போறே இல்லையே? போ. ஏதோ நடக்குது, என்னன்னா நடக்கட்டும், நான் போகிறேன். அத்தை சொன்னது கேட்சா மாப்பிள்ள? என்னதான் பண்ணலான்னு இருக்கிறீங்க? இப்போ சாப்பாடு செய்யாது ஏன் இங்கே வந்துக்கிற நீ? என்ன சாப்பாடு செய்யலான்னு கேட்டுன்னு போகலான்னு வந்தேன். இது கூட உனக்கு சொல்லணுமா? மாப்பிள்ளை பொண்ணு வந்துக்கிறாங்கன்னா கறி எடுத்து சமைக்கலான்னு எனக்கு தெரியல உனக்கு. ஒன்றும் நான் சொல்லணுமா? பெட்டியெல்லாம் எடுத்து இங்கே வந்துருக்கு மாப்பிள்ள. ஒரு வாரத்திற்கு முன்பு. அத்தை எங்க இருக்கீங்க? அப்படி உயிர் போற மாதிரி கத்தின்னு வந்துக்கிற. ஊருக்கு போய் வர அத்தை. திடீர்னு ஊருக்கு வேற வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? நீ ஊருக்கு போயிட்டுனா அம்மாவுக்கு ரொம்ப முடியலையா, படுத்துன்னு இருக்காங்களா? ப்ளீஸ் அத்தை போய் வர ஒரு 2 நாளைக்கு. போனம்மா வந்தமான்னு இல்லாத 2 நாளைக்கு கேட்குறேன். இல்லை அத்தை அம்மா ரொம்ப முடியாது படுத்துனுக்குறாங்களா, அதனால தான் அத்தை. வண்டி போறியா? என் பிள்ளை இட்டுன்னு போறியா? இதெல்லாம் நான் எப்படி போகுது அத்தை? என்ன ரொம்ப தான் பேசுகிறேன்? கேட்டதுக்கு தானே பதில் சொன்னேன். போய் சீக்கிரம் பார்த்துட்டு வா. ஏன் அம்மாவை பார்த்துருக்கேன். போகிறேன்னு எப்போ பார்த்தாலும் வேற என் பிள்ளைக்கு ஜோடி சேர்த்து நீட்டுன்னு போகிறேன். என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாரு அத்தை. நான் தேயுங்க மாப்பிள்ளை பொண்ணி அங்கேயே இருமான்னு சொல்லாத. பீட்டி எடுத்து நீங்கள் வந்துரு, குடும்பத்தை பிரிச்சுன்னு வந்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. இப்போ நேரத்துக்கு நீ வந்து சாப்பாடு செய்யாத. மட்டனா சிக்கனான்னு கேட்டுன்னு போகலான்னு வந்தாத்த. மட்டன் தான் எடுத்து செய்ப்போ. 2 நாள் இன்ட்டு வரேன்னு கேட்டதுக்கே போய் அப்பயே வந்துடு. உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. பொண்ணுக்கு மட்டும் என்ன நியாயம் பாரு. அவன் பொண்ணுன்னா அவங்களுக்கு மட்டும் ஒஸ்தி, அப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ஒஸ்தி தானே. போய் தொலைறாளா பாரு. சொன்னதெல்லாம் கேட்ச மாப்பிள்ள. சீக்கிரம் என் பொண்ணை கூட்டின்னு வந்து இங்கே இருக்கிற வழியே பாருங்க. ஏம்மா அண்ணி எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கீங்க? நீ கம்முன்னு இருமா. திட்டலன்னா அவள் ஒன்றும் வேலைக்கு படமாட்டா. திட்டலாம் அவள் என் வழிக்கு வரமாட்டா. அதனால தான் அவளை திட்டி என் அதிகாரத்தில் நான் பத்திரமா வச்சுருக்கிறேன். என்ன மட்டும் வந்துருன்னு சொல்கிறேன். அப்போ அண்ணிக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நல்லது சொன்னால் என்னவே சொல்கிறேன் பாரு. போ அப்படின்னா போ, நான் எதுவும் கேட்க மாட்டேன் இனிமேலுக்கு. கொஞ்சம் அப்படி வச்சுக்காத, நான் இங்கே தான் கேறேன்.